ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேவ கிருபையும் சமாதானம் உங்களிலே பெருகுவதாக. இன்றோடு 4 நாட்களாக இந்த இடத்துல கடந்து வந்து உங்களோடு சேர்ந்து உபவசிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுடைய வசனங்களை கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்தபடியால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகல் காலத்திலும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்றதான ஜெபத்தோடு கூட நீங்கள் காணப்படுவீர்களேனால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் இந்த பகல் காலத்திலும் உங்களை விடுவிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை சமாதானத்தினாலே சந்தோஷம் நிறைப்பார். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை ஒருவர் வாசிக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அப்படி ஆயிற்று. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த வசனமாகிற அப்பத்தை ஆசீர்வதித்து பிட்டு எங்களுக்கு பகர்ந்து தந்து எங்களை திருப்தியாக்கும், எங்களை ஆசீர்வதியா, எங்களை பிரகாசிக்க பண்ணும். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து செவிக்கலாம். எல்லா வாய்களும் திறக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வாய்களும் திறக்கட்டும். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவா. எல்லோரும் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம், நீர் பேசுகிற தெய்வமாகியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனமாகிற அப்பத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே கரங்களில் எடுப்பீராக, இதை ஆசீர்வதிப்பீராக, பிட்டு பகர்ந்து எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் தந்தருள்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வார்த்தையாகிற இந்த உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைய, சந்தோஷம் அடைய, விடுதலை அடைய, பலனடைய, ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். தடைகளை தகர்த்து போடும், போராட்டங்களை மாற்றி போடும், அந்தகார சக்திகளை அழித்து போடும். அடியனை மறைத்தனை வெளிப்படும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு ஆராதனை முடிச்சு ஏறக்குறைய 1 மணிக்கு நேரம் பிரசங்கிச்சு எல்லாம் முடிச்சு க்ஷீணத்திலேயே வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்போ உங்களை பார்க்கலும் க்ஷீணம் இல்லாத உற்சாகமா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன க்ஷீணப்படுத்தாம இருந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 22, 23 கொலை செய்யப்பட்ட ஒருவனை சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்ய மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேத மரத்தில் தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே சாபமானார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திலே சகல பாவங்களையும் தன்னுடைய சரீரத்தில் வகித்து கொண்டு, மனுக்குலத்திலே சகல அக்கிரமங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, மனுக்குலத்தில் சகல வியாதிகளையும் பலவீனங்களையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, மனிதனுடைய அந்த நரக வேதனையை ஆண்டவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட மனுக்குலத்தினுடைய பரிகாரத்திற்காக அடிக்கப்பட நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே
கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தினார். அல்லேலூயா. இந்த மரத்திலே தூக்கப்பட்ட எமனம் சொல்லப்பட்டது. சிலுவை மரம் என்று சொல்வது சாப சின்னம், சாபத்திற்கு அடையாளம். ஒருவரை சிலுவையிலே தொங்க விட்டிருந்தால் நடந்து போகிறவர் வருகிறவர்கள் எல்லோரும் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். ஆகவே தான் இங்கு எழுதுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தில் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாய் நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் அப்படி ஆயிற்று. ஸ்தோத்திரம். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாப சின்னமா சிலுவையிலே தொங்கினார்? எதற்கு? சாபத்திலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்வதற்கு. ஒன்று, எதற்கு? சாபத்திலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்வதற்கு. இரண்டாவது, ஆபிரகாமுக்குண்டான சகலவிதமான ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளுக்கு கடந்து வரும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். புறஜாதிகள் என்று சொன்னால் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகள் இஸ்ரவேலர் என்றும் யூதர்கள் என்றும் எபிரேயர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி அல்லாத எல்லாருமே புற ஜாதிகள். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாமை மெசொப்பொத்தாமிய தேசத்திலிருந்து, விக்கிரகங்களுடைய நடுவிலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து ஆண்டவராய் தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்து, நீ உன் தேசத்தை உன் இடத்தை விட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்தை போ என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் அழைத்த போது ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை பூரணமாய் விசுவாசித்து, அழைத்த தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து விட வேண்டிய எல்லாம் விட்டு கடந்து வந்து. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீ விட வேண்டியதை விட்டு என் வார்த்தையை கீழ்ப்படிந்து கடந்து வந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். மட்டுமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் அந்த அழைப்புக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தார். ஆண்டவரை பூரணமாய் விசுவாசித்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை பூரணமாய் விசுவாசித்தார். ஆகவே விட வேண்டிய எல்லாம் விட்டு ஆண்டவராகிய தேவனை பின்பற்றி அவர் கடந்து வருகிறார். காலடி வைக்கிற இடத்திலெல்லாம் பலிபீடத்தை கட்டி அழைத்த தேவனுக்கு ஆராதனை செய்கிறார். ஆமென். ஆகவே ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், ஆராதனைக்கு பாத்திரமான தேவன், ஆராதனையில வசிக்கிற தேவன் இந்த ஆபிரகாமை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவன் மிருக ஜீவன்களும் பொன்னும் வெள்ளியுள்ள செல்வ சீமான் ஆனான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறாரே. அதோடு ஆண்டவர் அவனை விட்டு வைக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் அந்த ஆபிரகாமை சோதித்தார். உன் ஏகசூதன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு கூட்டி சென்று நான் உனக்கு காண்பிக்கும் பலை ஒன்றிலே தகன பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் அப்பொழுதும் பூரணமான விசுவாசத்தோடு பூரணமான கீழ்ப்படிதலோட மகனை பலி செலுத்தும்படி கொண்டு சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமாய் கீழ்ப்படுகிறார், பூரணமாய் விசுவாசிக்கிறார். என்ன விசுவாசம்? செத்து போன என் சரீரத்திலிருந்து, செத்து போன என்னுடைய மனைவியுடைய கற்பத்திலிருந்து இந்த ஈசாக்கை எனக்கு தந்தருளின தேவன் இந்த ஈசாக்கை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி அவன் சாம்பலாய் போனாலும் அந்த சாம்பலிலிருந்து ஈசாக்கை அழைத்து வர எனக்கு திருப்பி தர வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இன்னும் அவனை ஆசீர்வதித்தார். இது 22ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. 24 அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது உள்ளவன் ஆனால் தேவன் அவனை சகலத்திலும் ஆசீர்வதித்தார். அவன் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய தாசர்களுக்கு தன்னுடைய ஜனத்துக்கு கொடுத்ததெல்லாம் பூமிக்குரிய
ஆசீர்வாதம் மட்டும்தான். யோபை குறித்து படிக்கிறோம், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன் ஆனபடினால் தேவன் அவனுக்குண்டா என்ன எல்லாம் ஆசீர்வதித்தான், தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகினது என்று பார்க்கிறோம். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம், பௌதிக ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்போது ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று தீர்க்கதரிசி பிலேயா மூலம் ஆண்டவர் எடுத்துரைத்தாமே. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் உறைவிடமானவர். ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிற தேவன். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஹல்லேலூயா. மனிதனை தன்னுடைய சாயல்படி ரூபத்தினும் படைத்த ஆண்டவர் அவனை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறார். ஆசீர்வதித்தார். என்னாகமத்தின் புத்தகம் 6 வாசிக்க வேண்டாம். சோதரன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி பிரமாணத்தை கொடுக்கிறார். அவருடைய புத்திராகிய உன்னுடைய குமாரர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உன்னை சோதர பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை திருப்பி உன்னை பிரகாசிக்க கடவர். கர்த்தர் உன்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உன்னை சமாதானத்தோடு காக்க கடவர். இப்படி சொல்லி நீங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லே சொல்லுங்க. இல்லையா? அப்போ தெய்வ தாசன்மாரே தெய்வ ஜனத்தை தெய்வத்தினுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கும்படி கட்டளை கொடுத்தா. இப்படி தேவனுடைய ஆசைகள் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆராதனைக்கு வருகிற தெய்வ பிள்ளைகள் கடைசி ஆசீர்வாதம் முடிந்த பின் அல்லாத வெளியே போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஆபிரகாமை சகல காரியத்திலும் அழைத்தார் என்று ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். எதற்கு? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய். அப்படியே உங்களை என்னையும் இதே போல ஆசீர்வாதம் சுதந்தரிப்பதற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகத்திலே நாம் படிக்கும் போது அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஒருலே சொல்லலையா? என்ன புரிந்தது? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார் பேதுரு அப்போஸ்தலன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து யாரையும் சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். அப்படியானால் ஆபிரகாமை அழைத்த அதே தேவன் அதே அழைப்பை நமக்கு கொடுத்திருக்க. அப்படின்னா நாம் ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்ததுக்கு ஏராளமான நோக்கங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாத கூட்டம் ஆசீர்வாத கூட்டம்னு பல ஆசீர்வாதம் காம்பவுண்டுகள் எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தெய்வ மக்கள் அங்க போனதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாத கூட்டத்திற்காக அல்ல, குடும்ப ஆசீர்வாத கூட்டம், சோதர வணிகர்கள் ஆசீர்வாத கூட்டம், பிரைஸ் தி லார்ட், தொழிலாளர்கள் ஆசீர்வாத கூட்டம், இப்படி ஆசீர்வாதத்தை கூட்டங்களை கூட்டி வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. மாறாக உங்களையும் என்னையும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால மற்றவரை நம்ம சபிக்க கூடாது, நம்ம ஆசீர்வதிக்கவே செய்யணும். அல்லேலூயா. யாராவது நம்ம பார்த்து சபிச்சா கூட நம்ம பதிலுக்கு என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, சோதன் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா?
திணை விதைத்தால் திணையை அறுப்பான். வினை விதைத்தால் நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நம்மட தலைமையில் தெய்வம் கொண்டு வருவார். ஆமென். அவன் சமைத்த சாபம் அவன் தலைமையிலேயே ஆண்டவன் என்ன செய்வார்? கொண்டு வச்சிருவார். அதனால நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படியாக ஆபிரகாமை சகலத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கும் வரும்படி. ஆமென். அப்ப புறஜாதிகளாகிய நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் பங்கு தரும்படியாய், அதே போல ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் இருக்கும்படி மட்டுமல்ல, ஆவியை குறித்து சொன்ன வாக்கு தத்தம். ஆவியை குறித்து சொன்னால் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22 சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறாரே. இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய தேவன் புறஜாதிகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பெற்று அனுபவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறி நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரவான்களாகும்படிக்கு நமக்காக நம் நிமித்தம் இயேசு சிலுவையில் சாபமானார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். நல்லா கவனிக்கணும், சாபம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தங்காதுன்னு வரவே செய்யாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்திலையும் 2 வச்சிருக்கிறார். ஆணும் பண்ண 2 வச்சாரு, 2 வழி இல்லையா? சோத்த மனுஷனுக்கு செம்மையா தோணு வழின்னு சொல்லியிருக்கு. சோத்த ஒன்று இடுக்கமான வாசல், ஒன்று விசாலமான வாசல், ஒன்று சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன்னு சொன்னாரு, ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கேன்னு சொன்னார். எல்லாம் 2 சோத்திரம். அதுபோல சாபம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, 2 ஒன்றோடொன்று கலவாது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்ப 2 விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம வேலை வரணும். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருடைய சிரசின் மேல்? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் யாரு? நீதிமான் யாரு? இப்படி கேள்வி கேட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போனா 2 மணிக்குள்ள இங்கிலீஷ் ஆராதனை நடக்காது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. நீதிமான் யாரு? பைபிள் படிக்கும் போது நீதிமான்களாய் தங்களை காண்பிக்கிறவர்கள் உண்டு, மற்றவர்களால் இவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டவர்கள் உண்டு இல்லையா? கொர்நேலியுஸ் குறித்து சொன்னாங்க யூதர்கள், அவன் நல்லவன், நீதிமான், தேவனுக்கு பயப்படும் சாட்சி கொடுத்தாங்க. தன்னைத்தானே நீதிமான்களை காண்பிக்கிற பரிசேயர்களை குறித்து இயேசு சொன்னார். ஆனா நீதிமான்களா? தேவனுடைய பார்வையில எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் தேவனுடைய கிருபையால் இயேசு கிறிஸ்துவில மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரோமர் 23:24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ உணர்வடைந்து பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுகி நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவராகிய தேவன் நீதிமான்களாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுகி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் நிறுத்துகிறார். 1 கொரிந்தியர் 6:11 இருக்க, வாசிக்க வேண்டாம். இப்ப இவர்கள் தான் நீதிமான்கள். இந்த நீதிமான்களுடைய சிரசின் மேல் என்ன இருக்கு ஐயா? என்ன இருக்கா? ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஆசீர்வாதங்களும் கடந்து வரணும்னா சாபம் மாறணும். என்ன மாறணும்? சாபம் மாறணும். சாபம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வராது. பிரைஸ் தி லார்ட். நேற்றைக்கு சொன்ன இன்னத்த பிரசங்கம் சாபத்தை பற்றியான பிரசங்கம், சாப பிரசங்கம். அல்லேலூயா. சோத்திரம். இந்த பிரசங்கம் கேட்டு இயேசு ரத்தத்தினால இன்னைக்கு சாபத்தை எல்லாம் கழுவுனா ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாபத்தை குறித்து ஏன் சாபம் வந்தது? சோதரன், எப்படி சாபம் மாறும்? எப்படி ஆசீர்வாதம் கடந்து வரும்? ஒன்று, சோதரன், தேவனுடைய சாபம்.
தெய்வ சாபம். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது தேவனாய் கர்த்தர், நீ இப்படி செய்தது என்ன என்றார். சோதரம். போதும் போதும் போதும், நிறுத்துங்க, நான் சொல்லிட்டே போறேன். நீங்க பின்னால வீட்டில் வாசிக்கணும், குறிச்சு வச்சுக்கணுங்க. ஆதாம் எவ்வாழை ஆண்டவராகிய தேவன் குடும்பமாய் மாற்றி ஆசீர்வதித்து ஏதேனுடைய தோட்டத்தில் வைத்து பாதுகாத்து அனுதினமும் குளிர்ச்சியான நேரத்தில் அவளோடு இறங்கி வந்து அவர்களோடு உறவாடி உரையாடி மகிழ்ந்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதே போல ஒரு நாள் தேவன் கடந்து வரும்பொழுது தேவன் வைத்த ஸ்தானத்தில் தேவனை சந்திக்க ஒவ்வொரு நாளும் சந்திக்க வருகிற ஒரு இடம் உண்டு. ஸ்தோத்திரம், ஆமென். மனிதனும் தெய்வம் சந்திக்கிற ஒரு இடம் உண்டு, அதான் தேவ சமூகம். ஆமென். நம்ம இப்ப இருக்க தேவ சமூகம் தேவனும் மனிதனும் உறவாடுகிற உரையாடுகிற ஒரு ஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்தலத்துல ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல. அப்ப கேட்டாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறா? நான் என்ன செய்ய, நிர்வாணியா இருப்பதனால் பயந்து நான் ஒளித்து கொண்டிருக்கேன். நிர்வாணி என்று உனக்கு சொன்னதையா? புசிக்க கூடாதுன்னு சொன்ன மரத்தின் கனி புசித்தாயோ அப்படின்னு பேசும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கும்படி நீர் தந்திருந்த இந்த அம்மா தான் ஏவாள். ஏவாள் இடத்துல ஆண்டவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. உடனடியாக சாபத்தினுடைய வாக்குகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அந்த பாம்பை சர்ப்பத்தை சபித்தா, நீ பூமியில் உள்ள சகல விதமான நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் மிகவும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய வயிற்றினால நீ என்ன செய்வ? நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளே மண்ணை தின்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அம்மா மாதிரி பிள்ளைகளை பார்த்த மண்ணை தின்னுவேன்னு சொல்லி கேட்டிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நாக்க கொஞ்சம் அடக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மண்ணை தின்னியது மனுஷன் இல்ல, பாம்பு. அல்லேலூயா, ஆமே. பாம்பை சபித்தான். நீ வயிற்றினால நகர்ந்து போய், உனக்கு காலு கிடையாது, வயிற்றினால் நகர்ந்து பூமியின் தூளை சாப்பிடுவாய் என்ற சாபம் அவன் அதன் மேல் வந்தது. ஸ்ரீயை பார்த்து மட்டுமல்ல பல காரியங்களை சொல்லிட்டு ஸ்ரீயை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொன்னார்? ஸ்ரீயை பார்த்து, சோதரா நீ இருக்கும்போது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. சகோதரிமாரை கேட்டா என்னைக்கு ஏதெങ്കിലും ஒரு வேதனை சொல்லுவேன். அங்க வேதனைக்குது, இங்க வேதனைக்குது. அல்லேலூயா. எக்கு வையா எலிச்ச வையான்னு. சோத்திரா, அல்லேலூயா, சோத்திரா. ஆண்டவர் அந்த ஸ்ரீ மேல ஒரு சாபம். நீ வேதனையோடு கூட என்ன செய்வார்? நீ உன் குழந்தையை பெற்றெடுப்பாய். வேதனை ஒரு சாபம் கடந்து வந்தது. ஆதாமை பார்த்து சொல்லுகின்றார், நீ உயிரோடு இருக்க நாட்கள் எல்லாம் வருத்தத்தின் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய். நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இது தெய்வ சாபம். ஏன்? தேவன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவன் அல்லவா? ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? ஏன் சாபம் வந்தது? ஆண்டவருடைய அல்லோ பிரியரே உறங்குகையோ, சியோன் யாத்திரையில் மயங்குகையோ. கரங்களை உயர்த்தியவர்களே പറയാം എല്ലാവരും. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. எனக்கு சபையில் யாராயிலும் கண்ணடைச்ச உடனே ஒரு பாட்டு போடுவேன். ഉറങ്ങുവാനിവിടെ സ്ഥലമില്ല സ്തുതിർദേ, സ്തുതിപ്പാനും ആരാധിപ്പാനും ദൈവം ഒരുക്കിയ സ്ഥലമേ. പേരറിയാമല്ലോ, അതുകൊണ്ട് പേര് പറയാം. ഉറങ്ങുവാനിവിടെ സ്ഥലമല്ല എസ്തരേ. ഹല്ലേലൂയ. ഉടൻ തന്നെ ഉണരും. പ്രൈസ് ദി ലോർഡ്. നിങ്ങളുടെ പേര് ഞാൻ പഠിക്കും കേട്ടോ, അതുകൊണ്ട് ലക്ഷിച്ചു പോകരുത്. സ്വതന്ത്രം വന്നോട്ടെ. ഹല്ലേലൂയ.
இவ்விதமாய் சாபம் வந்தது. ஏன்? ஆண்டவராகிய தேவன் சகலத்தை அனுபவிக்க கொடுத்து விட்டு ஒரே ஒரு கட்டளை, இந்த தோட்டத்தின் நடுவில் நிற்கிற நன்மை தின்மை அறியக்கூடிய அந்த விருஷத்தினுடைய அந்த கனியை நீ புசிக்க கூடாது. புசித்தால் சாங்கவே சாவாய். நீ புசித்தா நீ பாவியாவாய், நீ சமைக்கப்பட்டவனாவாய், நீ சாவுக்குரியவனாய் மரணத்துக்குரியவனாய் மாறுவாய் ஆண்டவர் சொன்னார். ஆனால் பிசாசு அவனை வஞ்சித்தது. அவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன மரத்தினுடைய கனியை இருவரும் புசித்தார்கள். பாவம் செய்தார்கள். பாவம் என்று சொன்னால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவதே பாவம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி செய்தபடியினால் பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. பாவம் அவர்கள் வந்ததினால் சாபம் அவர்களை கடந்து வந்தது. சாபம் அவர்களை கடந்து வந்தபடினாலே தெய்வ ஆசீர்வாதம் அவர்களை விட்டு தூரமாய் போனது. கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் தேவன் நல்ல பிரமாணங்களை, உபதேசங்களை, நியமங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளுகிற தேவன் நமக்கு தருகின்ற அந்த வார்த்தை வசனங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அந்த வசனத்தை விட்டு வசனத்துக்கு புறம்பாய் வசனத்துக்கு விருத்தமாய் ஜீவிப்போம் என்றால் ஆசீர்வாதம் அல்ல கடந்து வருகிறது, சாபம். நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இந்த வசனமே ஒன்ன நியாயந்து இருக்கு. நம்ம கேட்கிற வசனம் ஒரு நாள் நியாயந்து இருக்குமா? அப்ப நாம் கேட்கிற தெய்வ வசனம் அனுசரித்து ஜீவிக்க அதை இருந்தா அது நியாய தீர்ப்புக்கு கடந்து போகிறது மட்டுமல்ல, அது சாபத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு தூரமாக்குறது. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆபிரகாமுக்கு உண்டான சகலவிதமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கே நமக்காக சிலுவையில் சாபமானாரே, நம்மை ஆசீர்வதிக்கும்படி சிலுவையில் சாபமானாரே, இயேசு நம்மை மீட்டு கொண்டாரே. சோதரா, நமக்காக நமக்கு தேவையான ஆலோசனை, ஆசீர்வாதத்துக்குரிய, உலகத்துக்குரிய, ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிற தேவனுடைய வசனங்களை கர்த்தர் தாராளமாய் கற்று தருகிறாரே. அந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த வசனத்தை உட்கொள்கிறோமா? அந்த வசனப்படி ஜீவங்களை புதுப்பித்துக் கொள்கிறோமா? அப்படி செய்வோமானால் ஆசீர்வாதம் உன்ன பின்னாலே வரும். அம்மா யாரு தேடி போண்டோம்? அப்புறம் ஆண்டவர் விசுவாசத்தை கீழ்ப்படிந்து பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி கொண்டே ஆராய்த்து கொண்டே போகிறான். பின்னால பொன்னும் வெள்ளியும் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் சோத மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகி கொண்டே வருகிறது. உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனாய் யோபு வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கு எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவன் நல்லா புரியணும், தெய்வத்தினுடைய சாபம், பூமிக்கும் சாபம். பூமி என்ன செய்யும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சாபம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே நீங்கள் சாபத்தை சுமந்தவர்களாய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான தேவன் வைத்து ஆசை உங்களுக்கு தூரமாய் போகிறது. இன்றைக்கு பகல் காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு இறங்க வேணும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால கழுகணும், ஆண்டவரே பாவம் சாபம் என்னை விட்டு அகற்றி ஆண்டவரே எனக்காய் சிலுவையில் சாபமணியே சாபத்தின் நிமித்தமாக எனக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு செபிப்போனா. பாவம் சாபம் அகற்றி இயேசுவின் ரத்தத்தினால நம்மை கழுவி இந்த பகல் காலத்திலே நம்மை ஆசீர்வதிக்க விசுத்தமுள்ளவரை கடந்து வந்திருக்கிறார். விசுவாசமுள்ளவர் கரங்களை தட்டி கரங்களை துதிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது சவுடைய ரத்தம் உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியை சாபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். சாபம். யாருடைய சாபம்? தேவனுடைய சாபம்.
யார் நிமித்தம்? யாருக்கெல்லாம் வந்து காய நிமித்தம். சொந்த சகோதரனாய காயனை கொலை செய்தான். கொலை செய்தான். அல்லேலூயா. தமிழும் மலையாளம் பேசினாலே இப்ப கொலைகளேன்னு எல்லாம் வருது. அல்லேலூயா. மலையாளத்தில் கூலா சோதன. ஆமே சோதன. கொலை செய்தான். கொலை செய்தான். ரத்தம் சிந்தினான். ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆறு மற்றொருவனுடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தெய்வத்தை நோக்கி கூப்பிடும். பிரைஸ்லா. சகோதரனை கொலை பண்ண பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷா கொலை பாதகனாயிருக்கிறான். தன் சகோதரியை பகைக்கிற எவளும் மனுஷா. கோழைய கொல்லுற ஆள் இல்ல. யாரை கொல்லுற ஆளு? மனுஷனை கொலை பண்ணுகிற ஆளுனாக்க வேதத்தில் சொல்லி சகோதரர் பல இடங்களையும் பார்க்க சகோதரர் தம்மில சிநேகம் இல்லாத பெரிய பகையும் வைத்து கொண்டு சோதரர் ஆராதிச்சு சோதரர் தசமாதம் கொடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து சாபத்தையே சுமந்து நடக்கிற அநேக சபைகளில் உண்டு. தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பிரசங்கம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான், போப்ப சரியாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாபம் மாறணும். பிரேஷலா. தொண்ட சகோதரனை கொலை செய்கிறபடினா ஆண்டவர் நீ பூமியிலே சபிக்கப்பட்டவனாயிருப்பாய், நீ பூமியிலே நிலையற்றவனாக இருப்பாய். மட்டுமல்ல, நீ இந்த பூமியிலே பயிர் செய்தால் அது உனக்கு பலனை கொடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் முடக்கி போடுகிறார். ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? முடக்கி போடுகிறார். தேசத்தில் பெரிய பெரிய குற்றவாளிகளை எல்லாம் என்ன செய்வாங்க? பாஸ்போர்ட்டை முடக்குவாங்க, பேங்க் கணக்கை முடக்குவாங்க இல்லையா? இதே மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுக்கு அவனுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்வார்? முடக்கி போடுவார். நம்ம மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு இல்லையா? நன்மை ஒன்றும் முடக்குகையில்ல நேராய் நடப்பவர்க்கு. யாருக்கா முடக்காத்தது? நன்மை ஒன்றும் முடக்குகையில்ல நேராய் நடப்பவர்க்கு. 84 சங்கீதம் 11 வசனம். நேராய் நடக்கிறவருக்கு ஒரு நன்மை வழங்காதிரா. மலையாளத்தில் முடக்காதிருப்பார். தமிழ்ல ஒரு நன்மையும் வழங்காதிருக்க மாட்டா. எந்த நன்மை உண்டோ அந்த எல்லா நன்மைகளையும் தந்தருள்வா. நேர நடக்கணும். இப்படியாக இவனுடைய வாழ்க்கைகளே சாபம் வந்தது. இவனுடைய விதமாய் பூமி சபிக்கப்பட்டதாய் மாறிவிட்டது என்று சொல்லி வேதத்திலையும் நாம் பார்க்க தேவனுடைய சாபம். இந்த பகல் காலத்திலே நாம் சொந்த இருதயத்திலே சகோதரத்திலே கசப்பை வைத்துக் கொண்டு நான் ஜீவிக்கிறவர்களாய் கர்த்தர் மகிமைப்படுத்தலாய் இருக்கிறோம் என்றால் இது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. இது ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே தடை பண்ணுகிற ஒரு விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட ஏதாயிலும் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்குமானால் அதை வேரோட பிடுங்கி வெளியே எடுத்து போடுங்க. தேவன் சாபத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இனி தெய்வ சாபத்தை ஒரு வசனத்தை கூட சொல்லிக்கிட்டு அடுத்த பகுதியை நிறைய கடந்து போகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். இது வேற அறிவில ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மல்கியாவை கொண்டு சொல்லுகிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? எதிலே என்னை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்களா? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போமட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமே அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தசமபாகத்தின் காணிக்கைகளையும் தேவனுடைய ஜனங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பிரமாணம் கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
அநேகர் என்ன செய்யவில்லை? காணிக்கைகளை ஒழுங்கா செலுத்துவதில்லை, தசமபாகம் செலுத்துவதில்லை. ஆனால் இவர்களை அறியாமலே சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மலையாளத்தில் சாபகிரஸ்தராய் தீர்ந்தோம், சாபத்துக்கு ஏதுவானவர்களாய் தீர்ந்தார்கள். ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டியவைகளை வஞ்சிக்க கூடாது. மலையாளத்திலே மனுஷன் தெய்வத்தை തോൽപ്പിക്കാമോ നിങ്ങൾ എന്നെ തോൽപ്പിച്ച എന്നാ എഴുതിയിരിക്കുന്നത്. ഇങ്ങനെ ആമേ, തോൽപ്പിച്ചെന്നാ എഴുതിയിരിക്കുന്നത്. നിങ്ങൾ വഞ്ചിക്കലാമോ? எதிலே வஞ்சித்தோம் என்கிற தசம பாகத்தில் காணிக்கையிலும் தானே ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் கொடுக்காத எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். இப்படி சாபம் இருந்தால் ஆசீர்வாதம் வருமோ? எல்லாரும் சொல்லணும், வருமோ? 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 ஆசீர்வாதம் வருமோ? அநேகர் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற இந்த விஷயத்துல பிசாசு இந்த ஒரு காரியத்தில் தான் என்ன செய்கிறார்? ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை தூரமாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் அது நாம் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், முகாந்தரம் தசம காணிக்கை செலுத்துகிறது. தசம் என்றால் 10, பாகம் என்றால் 1, 10ல் 1, அதுதான் தசம பாகம். சோதரம் அல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்தாச்சுன்னா, முதல்ல மருத்துவமனையில் வேலை செய்யும் பொழுது வெறும் 300 ரூபா சம்பளம். அப்போதான் ரட்சிக்கப்பட்டேன். கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்த ஆளாக வசனமே தெரியாது. அப்பொழுது ஆஸ்பத்திரியில் வந்த 85 வயதான ஒரு தாயார் மூலமாகத்தான் இந்த வசனம் படித்தேன். எப்படி? தேவன் மனுஷனே வஞ்சிக்கலாமோ? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அப்போ தங்கடே பாட்டி, அந்த வசனம் எங்கே இருக்கு? മലയാളക്കാരല്ല அவங்க. നിനക്ക് അറിയത്തില്ലേ? മലാക്കി പ്രവചനം 3-ാമത്തെ അധ്യായം 8 തൊട്ട് 10 വരെ വായിച്ചു നോക്ക് സോദര. அதுக்கு முன்னாலே 300 சம்பளம் வாங்கின 100 ரூபா பெரிய காரியத்தில் எல்லாரும் காண மேசையும் விலை கொண்டு வைப்பேன். சோத்திரம். தசமம் எத்தனை வரும்? எத்தனை வரும்? 30 வரும். அட அன்னைக்கு நான் பயந்து அன்னையிலிருந்து 30 ரூபா சோத கரெக்டாக தசமம் வைக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஆண்டவர் 300, 400, 500. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 4000, 5000. சோதர் அப்படியாக தேவனுக்கு என்று தசமம் கொடுக்கும்படியாக தேவன் உதவி செய்கிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொடுங்க, ஆண்டவருடைய நாமத்துக்காக கொடுங்க. ஒரு ஊழியக்காரன் நம்பி கொடுக்கவே செய்யாதங்க. ஊழியக்காரர்களுக்கு அல்ல கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். தேவனை சில ஆள்கள் தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிறதுனாலதான், சோத்திரம், ஊழியக்காரர்களுக்காக தசமம் நினைச்சிருக்கிறதுனாலதான் ஊழியக்காரர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது மனத்தாங்கள் வந்தா பின்ன என்ன செய்ய மாட்டாங்க? தசமம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் கொடுப்பீங்க பொதுவா, அல்லேலூயா. கொடுக்க மாட்டாங்க சோதரா. பின்ன இருந்துட்டு போன பாஸ்டர்மாரு இடைக்கிடைக்கு வருவங்க சந்திக்குது. அதே கள்ளத்தனை வகை நான் போக மாட்டேன் ஒரு இடத்துலையும். அல்லேலூயா. நான் இருந்துட்டு வந்த சபையில் போனேன்னா ஒரு வீடு பிரதிஷ்டை, ஒரு மரணமோ கல்யாணமோ டீசெண்டாக கூப்பிட்டா, டீசெண்டாக அந்த சமயத்தில் போய் டீசெண்டாக சாப்பிட்டுட்டு டீசெண்டாக கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு நான் போயிடுவேன். அல்லேலூயா. வீடு வீடாக போய் நோண்டி உங்கள் வாசல் இப்போ எப்படி கொள்ளாமா? அல்லேலூயா. இந்த ஜோலி ஒன்று என்கிட்ட கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. உடனே அவருக்கு குடிக்கிறது இவருக்கு குடிக்க எல்லாம் ஒண்ணுதான். அவருக்கு கொடுக்காண்ட இவருக்கு இல்லையில சொல்லுங்களே. என் மாத்தாண்டத்துல பிஸ்மி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு நாகூர் பிஸ்மி ஹோட்டல்ல கொண்டு பில்லு கட்டினா உன்னை கணக்கு தீருமா? கடன் தீருமா? அல்லையில சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க தசமம் கொடுங்க. எதுக்கு? ஆலயத்திலே, என் பண்டக ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும். ஊழியத்தில் அநேக தேவை இருக்கு. இப்ப நமக்கு இவர் பிரம்மச்சாரி, இவருக்கு ஒண்ணு தேவை ஒண்ணும் அதிகமா இல்லை, அதனால கொடுக்கண்டா. சுவாத்திரா, அதை நினைக்காதீங்க. அவர் அப்படி இருக்கிறதுனாலதான் இங்க பீமும் பில்லரும் எல்லாம் எழும்பிக்கிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இதில் நீ சரியா சோதர மேல வார்த்தை உறங்கி இதெல்லாம் பூசி எடுத்து நல்ல அரேஞ்ச்மெண்ட் செய்யணும்னா நீங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு கொடுக்கிறத ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செயல்படுத்தும் போதா இதெல்லாம் வரும். ஆமென். ஆண்டவர் நிர்பந்தமாய் சொல்லுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலே நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த வாசத்தை ஏற்படுத்துவாங்க, அதற்காக எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லியிருக்கா? சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்துல நீ காணிக்க வாங்க. உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது. ஆகவே இதுவரையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் தசமகம் செலுத்தி தேவனை கணம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் யாரையும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்திலே உமக்கென்று கொடுக்காதபடி சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தை என்னை விட்டு மாற்றும். இன்று முதல் ஆண்டவரே இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நான் செயல்படுவேன். நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதுக்கடையில் சில கேள்வி கேட்பார், புதிய நியமத்தில் പറഞ്ഞിട്ടില്ലല്ലോ, புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரிசேயர்களே, நீங்கள் ஒத்தாலாமலும் ஜீரகத்திலும் வெந்தயத்திலும் எல்லாம் தசமத்தை கொடுக்கிறீர்கள், தேவனுடைய கட்டளை விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லிட்டு இதையும் செய்யுங்கள், அதையும் விட்டு விடாதுங்கள். கலாத்தியர் 6:6 சொல்கிறார், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகர்ந்து கொடுக்க கடவன். ആംഗ്ലത്തിൽ ഷെയർ കൊടുക്കണം എന്നാക്കം, മലയാളത്തിൽ ഓഹരി കൊടുക്കണം എന്നുമാക്കം. ഇപ്പം 2 പിള്ളേകൾ ഉണ്ടെങ്കിൽ சொத்துல பாதி 2 பேருக்கு இல்லையா ஷேர்னா அப்படியா சோதனை. உங்கள் வீட்டில் 4 பேர் உண்டுன்னா சோதனை 500 ரூபா வருமானம்னா நீங்கள் 5ஆக பங்கு வச்சணும். அங்கே பங்கு வச்சு ஒரு பங்கத்தில் ஆருக்கு? அப்போ தசமகத்தோட கூடுதல் வருமா குறவு வருமா? சத்தமாக சொல்லுங்களே, கூடுதல் வருமா குறவு வருமா? கூடுதல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தையும் மாற்றி ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படிக்கு இயேசு சிலுவையிலே சாபமானா. இதுவரையிலும் உங்கள் மேல் சாபம் சுமந்து கொண்டிருக்கிறதா, அந்த சாபம் இன்றோடு மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டாண்டு காலமாக சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கிறவளாய் நான் காணப்படக்கூடாது. நாம் சாபம் நீக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம். சோதரம் சமயானபடி நான் வேகமாய் சொல்கிறேன். அடுத்த சாபம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். நோவா பயிரிடுகிறவனாகி நாட்டினான். வளர்த்திருந்தான். தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமை யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிரொன்றாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வரி எழுந்து விழித்த போது தன் இளைய மகன் தனக்கு செய்து அறிந்து கானான் சாபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தை அடிமைக்கு அடிமையாயிருப்பான் என்றார். ஆருக்க சாபம்? தகப்பனுடைய சாபம். எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அம்மே, பெற்றோருடைய சாபம் ஏற்று நடக்கிறவர்கள் உண்டு. பெற்றோருடைய சாபம். நோவா திராட்சரசம் குடித்து வரித்து அப்படி படுத்து கொண்டார். ஒரு நாள் நடந்து அப்படி வசனம் விலகி இருந்தது. கானான் அதை கண்டு போயிட்டான். அப்படின்னு தன் சகோதரிடத்துல வந்து சொன்னான், இப்படியாக விஷயம். அவர்கள் இருவரும் ஒரு வஸ்திரத்தை அப்படியே தோள் மேல போட்டுக்கொண்டு பின்னாடி வந்து மூடி போட்டார்கள். நோவா மயக்கம் தெளிந்து பார்த்தபோது கானான் செய்ததை அறிந்தார். கானான் இப்படி என் நிர்வாணத்தை கண்டு வெளியில போய் சொல்லிட்டானேன்னு அவருக்கு மனசுல ஒரு வேதனை. அல்லேலூயா. ஆமா,
என் நிர்வாணத்தை இவன் மூடி மறைக்காம இவங்க மற்றவிடத்துல சென்று இப்படியாய் சொல்லிவிட்டானே என்ற ஒரு வேதனையில வருத்தத்துல திடீரென்று ஒரு சாபத்தை போட்டுட்டாரு. சோத்திரம். பெற்றோர்கள் அப்படித்தான் பாருங்க. சில பிள்ளைகளை கடினமான உபத்திரவம் பண்ணப்போ, குறும்பு பண்ணப்போ, சோத்திரம் இருதயம் நொந்து சில வாக்கு என்ன செய்கிறாங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெற்றோர்கள் ஒருபோதும் பிள்ளைகளை சாபிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. சபிக்க கூடாது. என்ற வீட்டு பக்கத்துல ஒரு பையன் உண்டு. சோத்திரம். பயங்கர அட்டகாசம் பண்ணுவான். இவன் நாயை பேய செத்துவ உன்னை கீறுவன் பிளப்பேன் எனக்காக சொல்லியது. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நான் ஒரு சொல்லி கொடுத்தேன், நீ அப்படி ஒன்றும் சொல்லாதே. இவன் கடினமாக காட்டியானா நீ அந்த எதிர்த்து நிற்காத. எதிர்த்துன்னா கொஞ்சம் கூட அவனுக்கு வேகம் வரான். இயேசுவே இவனை ரட்சியோ. என்ன சொல்லு? இயேசுவே இவனை ரட்சியம். இயேசுவை பேரை சொன்னாலே அவனுக்கு மூர்க்கம் கொண்டு வர பிசாசு கொஞ்சம் என்ன செய்வான் சொல்லுங்க? பலவீனப்பட்டு போவான். அல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவர்களாய் ஆண்டவரை தேடும் பொழுது பிசாசு மறுவக்கத்துல நம்முடைய சந்ததிகள் மூலமாய் நமக்கு என்ன செய்வான்? வேதனையை கொண்டு வருவான், கண்ணியை கொண்டு வருவான். இதை நம்ம புரிஞ்சு கொண்டு அவளை சபிக்க அதை இப்படியே சொன்ன, இயேசுவே இவனை ரட்சியும். அல்லேலூயா. உங்க பிள்ளை ரொம்ப குறும்பு பண்றாங்களா? சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரே இவனை ரட்சியும். பிள்ளைகளுக்காக தனியா ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாளாவது ஒரு மணிக்கு நேரமாவது உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளையை சத்ரு மேற்கொள்ளாதபடி, தீய வழியில நடத்தாதபடிக்கு, அக்கிரமக்காரர்களாய் அவளை மாற்றாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமே. இன்றைக்கு பகல் காலத்திலே ஆராகிலும் பெற்றோர்களுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடி, பெற்றோர்களை வேதனைப்படுத்தி கொண்டு, பெற்றோரை துக்கப்படுத்தி கொண்டு, பெற்றோருடைய சாபத்தை சுமந்தவர்களை நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு பகல் காலத்திலே அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால கழுகப்படுங்கள். அந்த சாபம் உங்களை விட்டு மாறும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆசி குடும்பம், அது ஒரு சகோதரி இன்ஸ்டால்மெண்ட் கம்பெனி நடத்தி கொண்டு வந்தார். இப்படியே MITயில் போகும்போது ஒரு கார் வந்து அடிச்சு போட்டு தொடை எலும்பு பொறிச்சிட்டு சுமார் ஒரு வருஷத்துக்கு மேலாக மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் சரியா பழுத்து 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 நாற்றம் அடித்து கொண்டே இருக்கிறது. அப்படியா இருக்கும்போது நான் ஒரு நாள் வீட்டிலே அப்படியே கடந்து சென்று ஜெபிக்க போனேன். தொடர்ந்து சில நாட்கள் ஜெபித்து கொண்டே வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மெடிக்கல் காலேஜ் இதில் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டும் வீட்டில் இருந்து. ஒரு நாள் அவருடைய தகப்பனார் பாரத்தோடு வந்து சொன்னார்கள், ஐயா എൻ്റെ മോൻ്റെ സംഗതി ഇങ്ങനെയാണ്, കാല് കണ്ടിച്ച് കളയണമെന്നാണ് ഡോക്ടർമാർ പറയുന്നത്. എന്നെ ചെയ്യണം? കാലൈ മുറിത്തു വിട വേണ്ടോ. ഞാൻ சொன்னே ഭയപ്പെടേണ്ട, ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക, നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. പിതാവ് ഈ പ്രാർത്ഥനയ്ക്ക് തുടർന്ന് വരണം, ആ സഹോദരനോടും പറയണം എന്ന് പറഞ്ഞ് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു. ദൈവം അത്ഭുതമായി സുഖം കൊടുത്ത്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. சோத்திரம். இப்போது அவர் சோதரா ஒரு சின்ன கம்பெனி கடந்து வருவார். TVS 50ல் வருவார். ஒரு சின்ன கடையெல்லாம் போட்டிருக்காரு. ஆனா அவருடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பயங்கரமான அந்தகாரம். குடும்பத்தில் என்ன இல்லை? ஒரு தேவ பிரசனம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த சகோதரி வரமாட்டாங்க, இவர் தான் வருவாங்க. பார்த்தா அந்த தாயாரை இந்த சகோதரன் ஏதோ வார்த்தையினால வேதனைப்படுத்தி, அந்த தாயாரு ஓரோ நாளும் ஓரோ நிமிஷம் கண்ணீரோடு அந்த வீட்டில் வசிக்குது. எப்படி வசிக்குது? கண்ணீரோடு. அந்த சகோதரனை தனியாய் கூப்பிட்டு சொன்னேன், உன்னுடைய அம்மா எப்போதுமே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையாது.
உங்களுக்கு எது சாபக்கேடா தீர்ந்து கொண்டிருக்கிறது. அங்குவே எந்த தவறு இருந்தால் அவரிடத்துல அறிக்கையிட்டு மன்னித்து நீங்கள் அவரோடு ஒப்புரவாகி நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மகன், ஒரே ஒரு மகன், மனைவி, ஒரு பிள்ளை. இவங்க புருஷனும் மனைவி. இவங்க ஒரு பானை கஞ்சி, இவங்க ஒரு பானை கஞ்சி. சோதனை சொன்னேன், கேட்கவில்லை. சோதனை தொடர்ந்து போய் சோமணி அந்த சௌதியம் பார்த்து ஒரு நாளைக்கு சொல்லி இந்த தகப்பனார் தாயார் எல்லாரையும் வச்சு பேசினேன். ஒரு நேரம் நல்லா பேசி, நீங்கள் நாளை இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, பழையதெல்லாம் மறந்து விடுங்க, சோதனை மன்னித்து விடுங்க, நீங்கள் நாளையிலேருந்து ஒரு பானையில் சோறு சமைக்கணும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் சந்தோஷமா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு காணல. சோத்திரம். அல்லேலூயா. விட்டு விட மனசு இல்லையோ என்னடா தெரியாது. பிரைஸ்லா. அல்லேலூயா. ஐயா, சில ஆளுகள் நரகத்துக்குன்னே டிக்கெட் எடுத்து வச்சிருப்பான், அவனை திருத்த முடியாது. முடியுமா? நான் ஒரு இடத்துல பக்கத்துல ஊழியத்தில் நாத்தியம் முதலா அண்ணனும் தம்பி மெயின் விசுவாசி 2 பேரும் பேச்சு கிடையாது, பயங்கர விரோதம். 2 பேரும் தனித்தனியா பேசி பார்த்தேன், கேட்க மாட்டாங்க. நான் சத்தாலையும் மட்டும் பேச மாட்டேன். அப்பா சொல்லி 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 ஒரு நாளைக்கு மாத்தானத்தில் ஒரு மீட்டிங் நடந்து வந்தாங்க. ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆள் வந்து பேசினேன், மன்னிப்பு என்ற தலைப்பில் பேசினேன். அப்போ தம்பிகிட்ட சொல்லுவேன், தம்பி வந்திருந்தாரு, பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு தான் பிரசங்கம், அதனால நீங்க என்ன செய்யணும், ஒப்புராயன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் நரகத்துக்கு போனாலும் சரி, நான் இவன்கிட்ட அன்னை வார்த்தை, இனி நரகத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கவனுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்ட காரியம் இல்ல. கொஞ்ச நாளையில டிரான்ஸ்ஃபர் கேட்டு போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த சபை வளருமா? மெயின் விசுவாசி அண்ணனும் தம்பியும் நரகத்தை போக்கு டிக்கெட்டு வெளியில போய் சொன்னா சொல்லுவாங்க, அங்கே இருக்க ஆளுகளை முதல்ல திருத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல நரகத்துக்குன்னு சில ஆளுக்கு டிக்கெட் எடுத்து சாபத்திலே வாழ்வதற்கென்றே சில தங்களை ஒப்பு கொடுத்தவளோண்டு அவ்வளோ மாற்றுபடியா தான் சொல்லுகிறேன். பெற்றோர்களை எவ்விதத்திலும் வேதனைப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்பணி. இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. 45 வயசான சகோதரனுக்கு மனைவி 2 பிள்ளைகள் உண்டு. என்னாலும் அம்மா உண்டுன்னா இன்னும் அம்மைக்கு மோந்தான். அல்லேலூயா. இல்லையா? உண்டா இல்லையா? தகப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். அவர்கள் சந்தோஷத்தோடு கூட என்ன செய்யணும், யாத்திரையை முடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அப்பா இல்லை, இறந்து போனார். அம்மா உண்டு, ஏதாச்சும் 80 வயசு இருக்கும். இன்னைக்கு ஞாராமலையில் தாமிரபரணி ஆற்றில் பாதி 6 வரை நீந்தி தான் குளிச்சுட்டு வருவாங்க. அவ்வளோ ஹெல்த் கொடுத்துற ஆண்டவர். எனக்கு அளவு கூட முடி வெளுக்கலை இன்னும். சோத்திரம். அது ஆண்டோடைய ஆசீர்வாதம் தான். அவங்களை எங்க வீட்டுக்கு கூப்பிடுவேன், தாயால் மூட்டில் எங்க வீட்டில் கொடுப்பேன். இப்போ தங்கச்சி வீட்டில் நிற்கிறாங்க, அண்ணனும் பக்கத்தில். தங்கச்சி வீட்டில் நிற்க காரணம் புருஷன் எங்கேயில் ஒரு மாலியில், அதனால அங்கே நிற்கிறாங்க. நல்லா கூப்பிடுவேன், அம்மா இங்கே வந்து இல்லைங்க, நான் வரல, எனக்கு கொஞ்சம் நடக்கணும், ஆற்றுல குளிக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க நல்லா பார்க்கறதுனால, நல்ல அகரம் கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்கனால அங்கண்டு இஞ்ச ஓடணும்னு தோணல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாமி மாதிரியும் பொண்ணு போல பார்க்கணும். கேட்டீங்களா சகோதரிகளை? கண்ணீர் வடிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. நமக்கு அது சாபம். அப்படி யாராவது செய்யுங்க. இன்னைக்கு போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி செம்மப்பட்டுருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெற்றோருடைய சாபம் நம்முடைய ஆசீர்வாதத்தை முடக்கி போடும், தூரமாய் போய்விடும். அங்க போய் பெற்றோரை ஒருபோதும் பிள்ளைகள் வேதனைப்படுத்தவே கூடாது. யாரெങ്കിലും வேதனைப்படுத்தி சாபத்துக்குள்ள இருக்கீங்கடா, இன்றே அவர்களிடத்துல நீங்க அறிக்கையிட்டு ஒப்புரவாகி அவளை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் மேல் வந்த சாபத்தை இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு கழுகி அப்புறப்படுது, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி சொல்லி கொண்டு போனா சமயம் போயாச்சு. அல்லேலூயா. தகப்பனின் சாபம். அடுத்த தேவ ஊழியர்களின் சாபம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். கவனிச்சீங்களா? சாபம். எரிகோ சபிக்கப்பட்ட பூமி ஆயிற்று. எரிகோ இஸ்ராவேல் ஜனங்களுடைய கானான் யாத்திரைக்கு தடையாய் நின்றது. புரிஞ்சுக்கணுங்க, தடையாய் நின்றது. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றிய சுமந்து வர இவர்களை சுற்றி நடக்க 7ஆவது நாளில் 7 தடவை சுற்றி ஆர்ப்பரித்து அலங்கெல்லாம் இடிச்சு விழுந்தது. சபிக்கிறார். இதை கட்ட முற்படுகிற அஸ்திவாரம் போடுகிறவன் தன்னுடைய மூத்த குமாரனையும் அதனுடைய வைக்கும் பொழுது அவனையும் சாக கொடுப்பான் என்று அவன் சாபம் கூறினான். எரிகோ மதில் தெய்வ ஜனங்கள் கானானுக்கு போகாமல் தடை செய்து நின்றது. ஹல்லேலூயா. கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, பல்லோக ராஜ்யத்திலே கடந்து போகாதபடி யாராகிலும் ஏதொரு ஆத்மாவுக்கு இடரல் உண்டாக்கினாலும் அவங்க சபிக்கப்பட்டவர்கள். புரிஞ்சா உங்களுக்கு? ஒருவன் உங்கள் நிமித்தம் யாது ஒருவன் நிமித்தம் ஒருவன் இடறி போனால் அவனை ஆண்டவர் விட மாட்டார். என்ன சொல்லி இருக்கு? ஒருவனுக்கு ஒருவன் இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்தில் நல்ல தங்க சங்கிலி போட்டு, அப்படியா, கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் அருவில் இல்லை ஆழத்தில் கொடியை சிரிச்சு அவனுக்கு பிரேதம் கூட வெளியில் வரக்கூடாது. மீன் கொத்தி என்ன செய்யணும்? அவ்வளோ கொடிய தண்டனை வச்சிருக்காரு. இடறுதல் உண்டாக்குகிறவனே. ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இடரலா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில சபைகள் அவன் வந்தா நான் வரமாட்டேன், நான் வந்தா அவன் வரப்படாது, இப்படி இடரல் இங்க யாரும் இல்லை. இங்க நான் சொல்லிட்டு போறேன், இதெல்லாம் வராத இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. வருமுன் காப்போம் திட்டத்தில் உள்ளது இது வருமுன் காப்போம். சில வேளை வந்த மீன் இருக்கலாம், ஆனா வருமுன் காப்போம். அப்ப சாபம் எப்படிலாம் வருதுன்னு நாங்க சொல்ல வரேன். அதுக்காக நாங்க சொல்கிறது யாருக்கும் இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எலிசா கேயாசியின் மேல் ஒரு சாபத்தை கூறுகிறான். இனி வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் எழுதிக்கிட்டுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கேயாசிக்கு ஒரு சாபம். நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் வீட்டையோ போ, அவ்வளவுதான். உதவி ஊழியக்காருக்கு ஒரு சாபம். அருகே சீனியர் பாஸ்டர் ஜூனியர் பாஸ்டர் ஒரு சாபம் கொடுக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாகமான் எலிசாவிடத்தில் வருகிற அந்த வேலை அடிமை பண்ணுடைய ஆலோசனை கேட்டு வருகிறார். எலிசா சொன்னா யோர்தானி போய் 7 தடவை மூங்கும். எங்க அங்க பெரிய நதிகள் உண்டு, அதுல விட இது என்ன விசேஷம்? முடியாது. நாகமனோடு வந்த வேலைக்காரர் சொன்னார்கள், எஜமான் ஒரு பெரிய காரியத்தை சொன்னா செய்திருப்பீங்களே, இது சின்ன காரியம் தானே, நாம செய்து பார்ப்போமே. 7 தடவை ஸ்நானம் பண்ணலாம், பிள்ளையுடைய மாம்சம் போல குஷ்டரோகம் மாறி சென்று பார்க்கிறோம். அப்ப காணிக்க இப்ப சந்தோஷம் வந்து காணிக்க உண்டார. எலிசா சொன்னார், காணிக்க ஒன்றும் வேண்டாம். காணிக்க வாங்காதாளா? காணிக்க வாங்காதாளா? பின்ன ஏன் வேண்டாம்? அவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஆலோசனைக்கு அவர் என்ன செய்யல? பின்ன யாருக்கு வார்த்தைகள் புரிஞ்சாரு? அவனுக்கு வேலைக்காரனுக்கா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாதவனுடைய காணிக்க என்ன செய்யா? வேண்டாம். எனக்கு அந்த எண்ணம் உண்டு. ஒரு மாதிரிப்பட்ட கேசுகள் காணிக்க தராத இருந்து நமக்கு கொள்ளாடாக நினைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். காணிக்க தராத இருந்தா சந்தோஷம். ஒரு ஆள் 4000 ரூபா தசமம் தருவாரு, கொஞ்ச நாள் கழிச்சு தர மாட்டாரு. வெளியில என்ன சொன்னாரு தெரியுமா? நான் சொன்ன அவர் ஒன்றும் கேட்கதில்லை, அதனால நான் இப்போ கொடுக்கல, நீ 4000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வயசுல 4000 ரூபா மாசம் கொடுப்பேன், அவருக்கு நன்மை கிடையாது. அதனால இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் காணிக்க போன எங்க கையில வராத்தது காய். அல்லேலூயா, அல்லேலூயா. வயசுலோ நான் சொல்லுவேன், தேனு நல்லதுதான், எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும்.
சிங்கத்துக்கு வாயில் இருந்தாக்க தேன் எடுத்துக்கொண்டு அரைச்சு கொடுத்தது சிம்சோன் எங்கண்டு எடுத்து கொடுத்த சோத்திரம். அதோட தேனி எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கணும். ஆனா எல்லா காணிக்கையும் எல்லாரும் வாங்க, உண்மையான ஊழியக்காரர் வாங்க மாட்டாங்க. பிரேஷலா நான் தப்பி தவறி இன்னொரு சபை நம்ம விட்டு வந்த சபையில வேற ஒரு சபையில விசுவாசிகள் வீட்டில் போக வேண்டிய வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி காணிக்கதை தான் நான் வாங்கவே மாட்டேன். நீங்க உங்க சபையில உங்க ஊழியக்காரர்கிட்ட கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அங்க ஒழுங்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் ஒழுங்கு கிரமமாய் செய்ய வேண்டும் என்றுதான் வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது. ஒழுங்கு கிரமமாய் நம்ம எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த எலிசா வாங்கவில்லை, கொண்டு போறான். இந்த அசிஸ்டன்ட் ஊழியக்காரருக்கு படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. ஐயோ என்ன அழகான வஸ்திரங்கள், என்ன அழகான காணிக்கை, ஐயோ இது எத்தனை 6 மாசம் கஷ்டப்பட்டா இது உண்டாக்க முடியுமா? இந்த எஜமா இப்படி சொன்னார். அவருக்கு வேண்டாமே, நமக்கு இருக்கட்டும். அவருக்கு வேண்டாமே. பின்னால போய் இப்போதான் 2 பேரு எஜமானனை பார்க்க வந்தாங்க, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், அதனால இன்னது தரணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சோத்திரம் முண்டா பூச்சி அட்டு பாலை குடிச்சுக்கிட்டு முகத்தை தொடச்சிக்கிட்டு வந்து நிற்கிறார். எலிசாவே கேஸ் எங்க போனேன்? நான் எங்கேயும் போல, இங்க தானே இருக்கிறேன். நீ அவன்கிட்ட இது வாங்க என் இருதயம் உன்னோட பேசவில்லையா? திராட்சை தோட்டத்தையும் ஒலிய தோப்புங்க நாட்டு ஒதுக்கம் படத்தை சம்பாதிக்க இது காலமா? ஆகையால் நாகமானுடைய குஷா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்டா இது ஒரு குரு சாபம். என்ன சாபம்? என்ன சாபம்? ஒரு சாபம். பிரைஸ் தி லார்ட். இது இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதனால தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக அவளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவங்க சபைக்காட்டாலும் மனசுல வேதனை வரும், அது சாபமாய் தீரும். கடந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் அவர் சபையில் உள்ள விசுவாசத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் என்கிட்ட பேசியாரு. 50,000 ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுக்க வேற ஒரு சாட்சி. இவர் சாட்சி கையெழுத்து போட்டு பைசா வாங்கி கொடுத்தாரு. செம்ம காலம் பைசா கொடுக்க மாட்டான். அவன் வட்டியும் பரிசும் கேட்டு இந்த பாஸ்டர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இவன்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டான். விசுவாசியாக வந்திருக்கிறான். கொஞ்ச நாள் கழிஞ்சு வெளிநாட்டுக்கு போனால் 1வது மாதத்துல என்ன வந்தான். அப்போ அவர் சொல்லியார், இவன் எங்கே போனா நல்லா ஆவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனசுல இவரை கொண்டு போய் சாட்சி போட்டு அந்த காசை வாங்கி கொடுத்தவர் அந்த காசை திருப்பி கொடுக்கல. அந்த வேதனை அவருக்குள்ள. ஒரு ஊழியக்காரர் 20 வயதில் கஷ்டப்படுற ஊழியக்காரர் 50,000 என்னைக்கு சம்பாதிச்சு எடுப்பாரு. அந்த வேதனையில சொல்லுகிறார், இவன் எங்க போனா எங்க போனா நல்ல. அதனால ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்தக்கூடிய நிலையில எந்த காரியம் தெய்வ மக்கள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. சில வாயில சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. மனசுல நோக்கிறதை தெய்வம் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஏதாவது சாபங்கள் இருந்தா அதை மாற்றணும். எலிசா 42 பிள்ளைகளை பார்த்து சபித்தான். 2 கரண்ட் இறங்கி வந்து 42 பிள்ளையும் கொண்டு போட்டது. ஏன் தெரியுமா? மொட்டை தலையா பரியாசம் பண்ணினாங்க, நிந்திச்சாங்க. அவன் என்ன செய்த? சாபித்தா. அவ தேவதாசருடைய சாபம். முடிக்க போறேன். அடுத்து ஜனத்தினுடைய சாபம். என்ன சாபம்? ஜனத்தினுடைய சாபம். அநியாய வட்டி வாங்கினா ஆத்திரத்துக்கு பைசா கிடைச்சவன சந்தோஷமா கொண்டு போவாங்க. ஒரு நாள் மனசுல எரிஞ்சிட்டே இருப்பாங்க. அது சாபம். ആരെങ്കിലും അങ്ങനെ ഉണ്ടെങ്കിൽ മാറ്റിക്കളയണം കേട്ടോ. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சாபம். கைக்கூலி வாங்குறது, பரிதானம் வாங்குறது பாவம். கொடுப்பாங்க. எப்படியாவது காரியம் சாதிக்கணுமே கொடுப்பாங்க. நல்லா இருப்பானா? எனக்கு உண்மையா 10 ரூபா ஒருத்த அநியாயமா வாங்கின எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா சங்கடம் தான். அல்லேலூயா. உண்மையா நான் கொடுப்பேன். 2,000 கொடுப்பேன், 20,000 கொடுத்துருக்கேன், 2 லட்சம் வரையிலும் நான் உதவி செய்திருக்கிறேன். தோத்துறேன். ஆனா கடந்த நாட்களில் கலைக்குள்ள சந்தையில் போய் 20 ரூபாய்க்கு 2 சாணம் வாங்கினேன். ஒரு காய்கறிக்காரன் 10 ரூபாய்க்கு வெண்டைக்கு 10 ரூபாய் வேற என்ன வாங்கினேன். ஸோ அதை 20 ரூபா நோட்டு கொடுத்துட்டு வாங்கினேன். அவன் வாங்கிட்டு வந்தோன்னா ரூபா தரல. இல்லை பிரதர் தந்தேன். இந்த பாருங்க 100 ரூபா இல்லை 30 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன், 30 ரூபாய்க்கு ஒரு வெள்ளரிக்காய் வாங்கினேன், 40 ரூபா அவர் தந்தார், 20 ரூபா நான் தந்தேன், 20 ரூபா பாக்கெட்டில் இருக்கு.
இல்லை, மூத்தங்கள் தோசை இல்லைன்னு சொல்லுவான். நம்மளை கண்டாலே இந்த மீசியும் தாடி ஒன்றும் இல்லைன்னா சின்னவங்களுக்கு வயிறு கிடையாது தானே இருக்கான் இல்லையா? ஸோ அதை 20 ரூபா நான் போய் சொன்னேன், தர்க்கம் போட சொல்லலை, தர்க்கம் போடலை. இந்த 20 ரூபாய்க்கு நீ தெய்வத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். இஸ்லாம் நான் சொன்னேன், 20 ரூபாய்க்கு நீ தெய்வத்துக்கு, என்ன வீட்டில் வந்தாலும் எனக்கு மனசுக்கு வேதனை. எனக்கு இந்த அநியாயமாக வாங்குறது அல்லையிலோயா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் காருக்கு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போனேன். அதில் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு கொஞ்சம் நேரத்தை வேலை. அவன் 500 ரூபா கேட்டான். 500 ரூபா கொடுத்தேன். வீட்டில் வந்துட்டு அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா இன்னும் வேலை நடந்து 500 ரூபா வாங்கினாரு, எனக்கு அது மனசு கஷ்டம் போல இருக்குன்னு ஒத்துறேன். அல்லேலூயா 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 சோத்திரம். அவர் உடனே அவன்கிட்ட யாசினார், நீ என்ன நினைச்சிருக்க, அவருக்கு காசு இல்லைன்னாலும் நம்ம அவருக்கு வண்டி வேலை பார்த்து விடணும். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீ அறுத்து முறிச்சு பைசா வாங்கினியாக்கன்னு அவனை போட்டு ஓட்டாக்கு தோத்த இன்னி வாங்குவானா அவன். அல்லேலூயா. அதனால உள்ளதை அங்கே சொல்லணும். எனக்கு பரிபாடியாதான், எனக்கு அது வேதனையாக இருந்தது. அல்லேலூயா. 500 ரூபா வாங்கி போட்டானே, 200 ரூபாய்க்கு வேலை. சோதரன் எத்தனை ரூபா வாங்கினா அவன் என்ன நினைப்பான், என்னைக்கு ஒரு நாள் வாரது உள்ளதை என்ன செய்வான், கிட்டுமா? அப்படி செய்யவே கூட. அல்லேலூயா. அநியாயமா என்ன செய்யணும், வாங்கிறது கைக்கூலி வாங்கின சாபம், அதிக வட்டி வாங்கின சாபம், பிரைஸ்லோ கள்ளத்திராசு சாபம். அல்லேலூயா. சாபம் பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாத சாபம் என்ன செய்யாது, பலிக்காது. காரணத்தோட போட்டா என்ன செய்யும், பலிக்கும். ஆகவே சமையல்ல சோதனை இன்னும் நல்ல செய்தியெல்லாம் இரவில் இருக்கிறது. சோதனை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் மாறணும். கொடுக்கல் வாங்கலாம் கிளியா இருக்கணும். சிலது வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, சாபம். என்ன செய்வான், வாங்கும்போது சந்தோஷம் வாங்குவான், பிறகு கொடுக்க மாட்டாங்க. கள்ளத்தராசு நறுக்கிறது பாவம், எல்லக்கல் பிடுங்கிறது பாவம், ஜனங்களை இவர்களை சபிப்பாக. இப்படி பலவிதமான சாபம், எல்லா விதமான சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சாபங்களை எல்லாம் போக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமோ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு நமக்காய் சிலுவையிலே சாபமானார். என் விதத்தில் ஆகிலும் உங்கள் மேல் சாபம் இருக்கிறது என்று இன்றைக்கு உணர்வீர்களாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறி போனேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தவறு வந்து போயிடுச்சு, நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என் மேல் சாபம் வந்து விட்டது, எனக்கு மன்னியோ, எனக்கு மன்னியோ, எனக்கு மன்னியோ, முழங்கல் படிடோ, எனக்கு மன்னியோ, எனக்கு மன்னியோ, உம்முடைய இரத்தத்தாலே கழுகோ, எல்லா சாபமும் மாற்றோ ஆண்டவரே. எங்கள் ஜீவியத்திலிருந்து குடும்பத்திலிருந்து சாபங்களை மாற்றும், சாபங்களை மாற்றும், சாபங்களை மாற்றும். சாபம் போக்கிற இயேசுவின் இரத்தம் எங்கள் மேல் தெளித்தருளும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் தெளித்தருளும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் மேல் இயேசுவின் இரத்தம் தெளித்தருள்வீராக. பாவத்தை போக்குற சாபத்தை நீக்குற இயேசுவின் இரத்தம் பாய்ந்து வருவதாக. எல்லா பாவ சாபம் இந்த பகல் காலத்தில்